அதுவும் உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ட்ரீம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பணத்தை நீ சம்பாதிச்சுக்க. இந்த கிளாஸை ஒன்றும் ஃபாலோ பண்ணா நீ நல்லா இருப்பாய், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி அப்பா அம்மா நல்லா வாழ்க்கை தரணும் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து கெத்தா திமுறா வாழணும் அப்படின்னா இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணு, ஜெயிச்சாங்க. ஃபாலோ பண்ணலாமா? முதல் எது ஒரு ஸ்டேஜர் கல்யாணத்துக்கு போனேன். யார் கல்யாணம்? ஸ்டேஜர் கல்யாணம், ரெண்டு கல்யாணம் இல்லை, ஸ்டேஜர் பொண்ணு பெண்ண தெரியாத கல்யாணத்துக்கு போனேன். ஆஃபீஸ் பக்கத்துல ரொம்ப பிரம்மாண்டமான செட்டு போட்டுருந்தாங்க கல்யாண மண்டபத்துல. என்னதான் நடக்குது எட்டி பார்த்தா நான் காலத்துக்கு கிளம்பிட்டேன் பிஏக்கு மாதிரி. போய் உள்ள பார்த்தா கல்யாண செட்டு உள்ள இந்த மாதிரி மண்டபத்து உள்ள செம்ம இன்டீரியர் டெக்கரேஷன். பொண்ணு கழுத்துல அப்படியே எட்டி பார்க்குறேன், ஐயன் நெக்லேஸ் ரெண்டு போட்டுக்குது, ஐயன் நெக்லேஸ். வெளியே வர மாப்பிள்ளை நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு கிஃப்ட் தருவாங்கல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன கார் கிஃப்ட் கொடுக்குறான்னு பார்க்கலான்னு போனா டாஜ் காரு, துபாய் காரு, துபாயில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறான் காரை, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவு, அப்படின்னு ஓட்டவே முடியாது. அந்த காரோட மதிப்பு ஓபன் பண்ணி பார்த்தா 1.25 கோடி. அது கிஃப்ட் 1.25 கோடியும். நானு போற போறதுக்காங்க என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு சுத்தி வரப்புக்குள்ளவே 1.5 மணி நேரம் பார்த்துக்கிறேன். பேசிக் ஸ்வீட்ல ஆரம்பிச்சு கடைசியா வீடாவை முடிச்சான். எண்ணிலே போன 156 வெரைட்டி சாப்பாடு. எல்லாம் ஒவ்வொரு கண்டிப்பா சாப்பிடுறது, வயது சாப்பிடுறது. 156 வெரைட்டி சாப்பாடு. சென்டர்ல பெரிய ஸ்டெண்ட் போட்டு பாடல் நிகழ்ச்சி. நம்ம ஊர்ல என்ன வந்தவங்க எல்லாருமே பணக்காரன். ஒரு ஏழை கூட ஒரு எக்ஸல் கூட வரலாங்க. எக்ஸல் வண்டி இல்லை. ஒரு முருக கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கும் லைஃப்? சைக்கிள் 1 லட்சத்துல முடிச்சுக்குவான். அவன் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான். செலவே 3 கோடி. காசு பறிச்சுக்குவாங்க. அவன் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தேன். அவன் செஞ்சதெல்லாம் பிசினஸ், தலைமுறை பிசினஸ் பண்றாங்க. அவன் மொய் கொடுத்துட்டு கியூ நிக்குதுங்க. கியூ 1/2 கிலோமீட்டர் கியூ நிக்குது மொய் தரத்துக்கு. பிசினஸ் மெட்டா வரான். என்ன காரணம் வரான்னு பார்த்தா எல்லாம் ஆடி BMW ஜாக்வார் ஃபெராரி இதெல்லாம் வரான். பாதையே இருக்குது. என்னடா லைஃப்? வரவன்லாம் பணக்காரன், ஏழை வீட்டுக்கு ஏழை வருவான், பணக்கார வீட்டுக்கு பணக்காரன் வருவான். பொய்யெல்லாம் ஏழை வீட்டுல 101 ரூபா பொய். அவ்வளோ மினிமம் 10,000 30,000 லட்சங்கள்லாம் பொய் போடுவான். அப்படியே யோசிச்சேன், பெருசா செட் ரெடி பண்ணா பொய்யிலே வசூல் பண்ணிடுவான்டா, பொய்யிலே வசூல் பண்ணிக்குவான். நான் நினைச்சேன் என் பையன் கல்யாணத்துக்கு இன்னும் வயசு இருக்குது, 20 வருஷம் டைம் இருக்குது. 20 வருஷத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, என் பையன் கல்யாணத்துக்கு கிருஷ்ணகிரியில் கல்யாண மண்டபம் போய்க்கூடாது, ஒரு 5 ஏக்கரா லேண்டை வாடகை எடுத்துன்னு திடீர்னு செட்டு போட்டு மேரேஜ் பண்ணணும். ஒரு விஐபி வீட்டில் பொண்ணு எடுக்கணும். வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும். கம்பல்சரி கார் பார்க்கிங் மட்டும் ஒரு 1000 காராவது வரும், கேரண்டி நிற்க வைக்கணும். இப்போ என்னடா மேரேஜ் பண்ணா நான் மட்டும் பாரு மேரேஜ் கமிட்மெண்ட்டோட இருக்கேன். என் கமிட்மெண்ட்டோட வந்தேன். அந்த மாதிரி வாழணும் லைஃப் ஸ்டைல் ட்ரீமர். அவெல்லாம் தொழில் பண்ணனால ஜெயிச்சுட்டான். நம்மளாம் அவனுக்கு நிகர. நாமளும் தொழில் தான் பண்ணுறோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கேரண்டி. அதுக்கு இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணால் உன்னுடைய ட்ரீம் வருங்காலத்தில் ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நான் பார்க்குற டாபிக் 5 ஃபர்ஸ்ட் டாபிக் லிஸ்ட் பில்டிங். லிஸ்ட் பில்டிங்ல லிஸ்ட் பில்டிங் என்ன சார் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு சில லிஸ்டெல்லாம் எடுக்கணும். இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பில்டிங்கோட மேப் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ பணம் வேணும் லிஸ்ட் எடுத்திருப்போம், அதுக்கப்புறமா
செங்கல் எவ்வளோ வேணும், மணல் எவ்வளோ வேணும், ஜல்லி எவ்வளோ வேணும், கல் எவ்வளோ வேணும், வேலைக்கு ஆட்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டூல்ஸ் என்ன எல்லாமே லிஸ்ட் போட்டு ப்ராப்பராக உருவாக்கி ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கி நம்ம உள்ள உட்காந்துக்கணும். இந்த மாதிரி இந்த பில்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பர்ஃபெக்ட் பிளானிங். நீங்கள் நம்ம கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு வந்து ஐஃபோன் வர இருக்கும், அது சக்ஸஸ் ஆன காரணம் என்ன? பர்ஃபெக்ட் பிளானிங். நம்ம வீட்டில் டிவிஎஸ் 50 இருந்து நீங்கள் வெளியே ஓடி இருக்கிற துக்காட்டி, கேடிஎம், ராயல் என்ஃபீல்ட், நீங்கள் இந்த மாதிரி பைக்கெல்லாம் பர்ஃபெக்ட் பிளானிங். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்ட் பிளானோட ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். அப்போ அதுக்கான பிளான் இப்போ நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய பிஸ்னஸ் பர்ஃபெக்டாக போகிறதுக்கு நாம் என்ன சார் பண்ணணும்? நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கணும். அது என்னென்ன லிஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ். அது லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ். நம்ம பிசினஸ் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் உருவாகுறது சந்தேகம். அது கிளியர் ஆகிட்டா நடந்து சக்சஸ். இந்த பில்டிங் கட்டும்போது இவ்வளோ பேர் பில்டிங் கட்டுறோம், ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வந்தால் விழுந்துருமா? பில்டிங் ஒன்று டவுட் இருக்கும். நீ எத்தனை வருஷம் தாங்கணும், எத்தனை வருஷத்துல இடிச்சு விழுந்துரும், எல்லாத்துக்கும் சந்தேகம். இன்னைக்கு ஒரு பில்டிங் அந்த ஒரு பொருளும் சரி, அதை ஆரம்பிக்கும் போது சந்தேகம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிளான் கரெக்டாக போயிட்டுனா சக்ஸஸ் கேரண்டி. நம்ம வந்து நியூ ஸ்டாக் என்ன பண்ணுறோம்? நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோம். நாம் நியூ ஸ்டாக் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க, நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எம்டி சார் இந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்கி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அதுக்கு நிகராக நானும் தெரிஞ்சிருக்கணும். நியூ ஸ்டாக்னா என்ன, இதில் வருங்காலம் எப்படி இருக்கும், இதில் எஜுகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, இதில் பிஸ்னஸ் என்ன மாதிரி பண்ணால் நான் பணத்தை சம்பாதிக்குவேன், எப்படி நான் க்ரோத் பண்ணுறது, மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது அவன் 1000 கேள்வி கேட்பானே, அதுக்கெல்லாம் எங்கிட்ட பதில் கரெக்டாக இருக்கும். எம்பி சார் உட்காந்து யூசர் பற்றி சொல்லுவாங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் தருவார். இப்போ எம்பி சார் நான் என்ன பார்ட்னர், எம்பி சார் நான் எம்ப்ளாயி கிடையாது. இப்போ நீங்களே ஜாயின் பண்ணிருக்கீங்களா, நீங்களே எம்ப்ளாயி கிடையாது, நீங்களும் பார்ட்னர், நீங்களும் எம்பி சார் சரிசமம். அது எப்போ அப்படின்னா 3 சேல் முடிச்சா நீ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்ட அப்படின்னா நீயும் கம்பெனி எம்பி சார் ஒன்று. நீ எம்பி சார் போகும்போது கஷ்டம், நீ எம்பி சார் நீங்க தான் வந்துட்டு. அப்போ கம்பெனி எம்பி எந்த அளவுக்கு இந்த பிசினஸை குரோத் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரோ அதெல்லாம் உருவாக்கிட்டாரோ அதெல்லாம் நீயும் கற்றுக்கிட்ட அப்படின்னா மக்கள்கிட்ட போகும்போது யார் என்ன சந்தேகங்கள்லாம் நான் கிளியர் பண்ண போயிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான டவுட் நீ கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். யூஸ் என்னென்ன படிக்கணும், எப்படி வேலை செஞ்சது, காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்கான சந்தேகத்தை நீ கிளியர் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட போ. அவன் எந்த கேள்வி சரியா ஆன்சர் இருக்கு கண்டிப்பாக பண்ணுவான் ஜாயின் பண்ணி. அதுக்கு ஒரு நம்பிக்கை தரும், ஒரு கேரண்டி தரும். நான் காய்கறி கடையில் போயிட்டு கேரட் கொடுப்பேன், என்ன கேரட் ஒரு மாதிரியாக கணக்காக போகிறோம், ஏய் ஆடு தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சு கேரட்டுக்கு நான் கேரட்டு தான் எப்படி சாப்பிடுறோம். ஒரு தக்காளிக்கு, ஒரு காய்கறிக்கு, ஒரு பழத்துக்கு, ஒரு பொருளுக்கு கேரட் தர நம்பிக்கை தரோம். ஏன்னா அவன் செய்கிற டிஸ்கவுண்ட் இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறான். அப்போ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்க தரும்போது யார் என்ன சந்தேகங்களோ நான் கிளியர் பண்ணாதான் ஜாயின் பண்ணுவோம். எனக்கு தெரியாதுன்னா அவனுக்கு தரமாட்டான். அப்போ உனக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்காதீங்க, டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் எப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். புதுசாக ஆளுங்க டவுட் கேட்கும் போது அந்த டவுட்டை கம்ப்ளைண்ட் கேட்டு மற்றவங்க கிளியர் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நியூவாக ஜாயின் பண்ணும்போது எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிக்கணும். அடுத்த ஃபீல்டுக்கு போகும்போது டவுட் வரும், அப்போ கம்ப்ளைண்ட் கிளியர் பண்ணிக்கணும். அடுத்து உனக்கு கீழே 3 அட்மிஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் மட்டும் வாங்க, அந்த 3 பேர் மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அடுத்து 9 பேர் வருமா, அடுத்து 25 பேர் வருமா, அடுத்து 49 பேர் வருமா, அவனை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. அப்போ டவுட் ஒரு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். நீ ப்ரிவிலேஜ் ஆயிரும், ஒரு பதவி கொடுத்துருவாங்க, அந்த பதவி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோ. அடுத்தது ஸ்டார், டிப்ளமோ, அம்பாசடர், நீ 10,000 பேர் கம்ப்ளீட் பண்ணுறவங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். வரும்போதெல்லாம் அப்படி கேட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடும். சந்தேகம் வருது கிளியர் பண்ணி தேர்ந்தெடுத்து போகக்கூடாதுன்னு போகக்கூடாது, வரும்போதெல்லாம் கிளியர் பண்ணிடும். அப்போதான் நீ கான்ஸ்டன்டாக 32 கோடி ரூபாய் டிப்ளமோ சம்பாதிக்க முடியும். ஒரு ஐடியா சந்தேகத்தோட தைரியத்தை வேலை செய்யாதீங்க, அது பேர் ஆபத்து. நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்டாக்ல வேலை செய்யணும் அப்படின்னா என்ன சார் வேணும் அப்படின்னா 2வது லிஸ்ட் எடுத்து சொல்றாங்க. என்ன லிஸ்ட்? ட்ரீம் லிஸ்ட். இன்னைக்கு நாம ஒரு ஏழையா இருக்கோம். இப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன சார் போயிட்டு இருக்குன்னா பணக்கார ஆகணும் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பணக்கார ஆகணும் அப்படின்னா உண்மையாலுமே
பணக்கார ஆகணுமா, நீ உண்மையாலுமே நீ பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கு. இப்போ தர்மபுரியில சேலம் என்னோட எண்ணம் இருக்கு, சேலத்துக்கு போகணும் அப்படின்னு. ஏன் போகணும், எதுக்கு போகணுன்றது எங்கிட்ட இருக்குது. சேலம் போகணும், ஆஃபீஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் தரணும் அப்படி எண்ணம் இருக்குது, ஓகே. ஆனால் அதுக்கான போகிற ரூட் இருக்குது, அதுக்கான பஸ்ஸும் இருக்குது. நான் எண்ணம் மட்டும் இருக்குன்னா அது ஏறி அதை என்ன பண்ணிடலாம், நான் டிராவல் பண்ணி ஈஸியாக போயிடலாம். நான் சேலம் ஏன் போகணுன்ற கேள்வி இருக்குன்னா நான் ஏன் சேலம் போகணும் ஆப்ஷனே கிடையாது. அப்போ அந்த மாதிரி நான் பணக்கார ஆகியே ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆன்சர் இருக்கு. இப்போ நான் பணம் சம்பாதிச்சு ஆகணும் என்ன எதுக்குள்ள இருக்கிறதுக்காக உருவாச்சுன்னா, எங்க அப்பா அம்மா வந்து ஒரு வாடகை வீடு இருக்காங்க. எங்க சொந்த வீடு லேண்ட் ஊர்ல இருக்குது, அது போல கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் பிறந்த போது இப்போ வாடகை வீட்டு தான் இருக்கிறேன். எங்க வீட்டுடைய ஃபர்ஸ்ட் வீடு வாடகை 200 ரூபாய், ஓட்டு வீடு. இங்க இருந்து இதில் இருக்குது இந்த காணத்துக்கு இவ்வளோதான் வீடு. ஒரு 10க்கு ஒரு 12 13 இதாக இருக்கும். இங்கே அடுப்பில் சமையல் செய்வாங்க, அங்கே துணி வைக்குவாங்க, அங்கே சாமான் வைக்குவாங்க, அங்கே படுக்குவோம். வீட்டில் டிவி கூட ஒரு ஃபேன் கூட கிடையாது, வெளியே பாத்ரூம் கிடையாது, ரொம்ப ரேர் கண்டிஷன் எல்லாத்துக்குமே. சின்ன வயசுலேருந்து நான் 12வது படிக்கிற வரை ரேஷன் சாப்பாடு சாப்பிட்டேன். வீட்டில் நிறைய நாட்கள் குழம்பு செய்ய மாட்டாங்க, சோறு மட்டும் தான் 5 ரூபாய் கழிச்சு அதில் உப்பு மிளகாத்தூள் லைட்டாக எண்ணெய் அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நெசுக்கி அதில் சாப்பிட்டு ஸ்கூல் போவோம். காலேஜோட போயிருக்கிறேன். குழந்தைலாம் பக்கத்து வீட்டு வாங்கி சாப்பிடணும். நல்லரிசி சாப்பிட்டா, நல்ல சோறு பார்த்தா ஒரு ஏக்கம், ஒரு கறி பீஸை பார்த்தா ஒரு ஏக்கம். எந்த கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க முதலாக நான் போயிருக்குவேன் சோறு சாப்பிட்றது அது ஒரு ஏக்கம். வீட்டில் கடன் பிரச்சனைகள், எத்தனையோ கடன்காரங்க கேள்வி கேட்டு போயிருக்காங்க அம்மா கிட்ட. ஏன்னா எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டாரு, அவர் கவர்மெண்ட்டுக்கு டெய்லி டேக்ஸ் கட்டுறாரு. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 நாள் கம்பெனி உட்காருவாரு. அப்புறம் வேட்டையில் ஆரம்பிச்சு 6 மணிக்கு மேலே ஒரு போட்டோன்னு நான் அரும்பாரு வார்த்தை அதெல்லாம் பார்க்கணும், வேலைக்கு போக மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு குற்றம் பார்த்துருப்பா. அப்படி இருந்து சின்ன விஷயத்துக்கு கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்தோம். வெளியே வரேன், சமுதாயத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் வீடு இருக்குது, காசு இருக்குது, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பசங்க எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. எனக்கு ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லாத லைஃப். இதெல்லாம் மாறும். எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் 3 தான். இருக்கிறதுக்கு இடம் வேணும், சாப்பாடு நல்லா சாப்பாடு போடு, நல்லா துணி வேணும். ஏதாவது மனிதனுக்கு 3 அவசியம். இதை அடைஞ்சு போடுறேன் போட்டு துணி வந்துருச்சு. சாப்பாடு நல்ல சாப்பாடு, நீங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட ரெடி ஆயிட்டேன். 3வது இருக்கிறதுக்கு இடம். வாடகை வீடு இருக்குது, சொந்த வீடுகள்ல அதையும் அடையணும். லேண்ட் வாங்கியாச்சு, அடுத்த ஆப்ஷன் வீடு கட்டணும். அடுத்த 3 வருஷத்துல வீடு கம்ப்ளீட் கேரண்டி. அப்போ 3 எனக்கு தேவை உள்ள வந்தேன், 3 அடைய போறேன். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாமே சேவிங்ஸ் தான். அடுத்த ப்ராப்பர்ட்டி உருவாக்குறது தான், லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்போ எனக்கு என்ன தேவைன்னு நினைச்சு நான் உள்ள வந்தனோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடைஞ்சிட்டே இருக்கிறேன். என் ரூட் தெளிவா இருக்கு. ஏன்னா என்னுடைய பேசிக் தேவையே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தேவை உருவாக்க தெரியும். அப்போ நீ யூஸ் ஆஃப் பணம் சம்பாதிக்கணுமா, உன் லைஃப் எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் நீ ஆசைப்படுறியோ அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோ. என் லைஃப்ல வாழணும் அப்படின்னா உனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணு, கண்டிப்பா உங்க ரூட் கிளியரா இருக்கும். புரியுதா இல்லையா? அப்ப எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் போங்க. அதுல ட்ரீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம் ட்ரீம்ஸ். யூத் ஆஃப்ல ட்ரீமுக்கு தேவைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு யூத் ஆஃப்ல வரதுக்கு முன்னாடி சேம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா தேவைக்காக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வேலைக்கு போயிருக்கலாம். எனக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும், 3 வேளை சாப்பிட்டுருக்கோம், ஒரு துணி போட்டிருப்பேன், வாடகை வீட்டுக்கு ஒரு கழிச்சு போயிட்டுருக்கலாம். எனக்கு அது ஆசை, ட்ரீம் இருக்கு. சொந்த வீடு கட்டுறது ஒரு ட்ரீம். எல்லா மாதிரி நானும் லைஃப்ல குடும்பம் அப்படின்றது ஒரு ட்ரீம். அவன் போற நார்மல் 100 ரூபாய் துணி நான் போடக்கூடாது, நம்ம சட்டை எடுத்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்து போகணுன்றது ஒரு ஆசை. லைஃப் டைம் மேல ஆசை வந்தது, அதனால ப்ரிஃபர் பண்ணேன். தேவையை கொண்டு இருந்ததுதான் நான் கூலி வேலைக்கு போயிருக்கலாம். 15,000 கிடைச்சிருக்கு.
யூடியூப்ல யாருக்காவது வேலை செய்யணும் அப்படின்னா தேவைகள், எங்க அம்மாவுக்கு மாசம் 10,000 ரூபாய் சங்கத்துக்கு காசு வேணும், இங்க சம்பாதிச்சு கொடுத்தலாம்னுக்கிறேன், எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு நார்மல் செலவு இருக்கு சார் அப்படின்றதுனால டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். உண்மையாலுமே நீ வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணேன். அதுக்கு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எப்படி ஃபிக்ஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் ட்ரீம் சின்ன ஆசையை ஃபிக்ஸ் பண்ணேன். அதில் 2,500 ரூபாய்க்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த 2 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிடுறது தெளிவா. அதை மட்டும் பண்ணு, ப்ராப்ளம் தான் வாழ்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பைசா ஃபர்ஸ்ட் ஒரு 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா போயிட்டு முன்ன மாத்து. நீ நியூ ஷாப்ல சம்பாதிக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த அட்மாஸ்பியரை மாத்துங்க. நம்மளோட அட்மாஸ்பியரை மாத்துங்க. இந்த ஃபிட்டிங் அழகா இருக்குல்ல, எவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும். செலவு பணங்களும் அழகா இருக்குது. நம்மள பார்த்துக்கணும். இந்த பிசினஸ் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நம்மளுக்கு இல்லை. அட்மாஸ்பியரே நம்ம தான். அட்மாஸ்பியரே நம்ம தான். அப்படி நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணணும், பணத்தை செலவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 20,000 எடுத்துட்டு போயிட்டு ஷூ வாங்கிக்கோ, நல்லா பேண்ட் சட்டை வாங்கிக்கோ, பெல்ட் வாங்கிக்கோ, ஒரு கோட் கொடுத்து வாங்கிக்கோ, உங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மீட்டிங் சென்டர் வளர்த்து ட்ரெஸ் கோட்லாம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி லேடிஸ் நல்லா சுடிதார் வாங்கிக்கோங்க, நல்லா சாரி வாங்கிக்கோங்க. பிஸ்னஸ் ஆஃபீஸாவது க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னா அந்த கால் வந்து கழுத்துக்கு கைக்கு காலில் என்ன தேவைப்படுதோ செட்டாக வாங்கிக்கோ. இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம் மேக்கப் செட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியாக டப்பா வாங்கி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் வாங்கிட்டு முன்னணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் நீ முன்னணி மாத்திடுற. ஃபர்ஸ்ட் ஒரு 2,500 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிடு. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற ஆரம்பி. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட் எப்படி பார்த்துருப்போம், நம்மள ரொம்ப நார்மலா பார்த்துருப்போம். இப்போ நம்ம டோட்டலா மாறிட்டு போக நிற்கிறோம். அவங்க கீழுக்கு மேல் நம்மளை பார்க்கணும்னு யோசிக்குவான். இப்படி இருக்கோம், இப்படி மாறி போயிட்டே எப்போ நாடு கேட்பான். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, ஈஸியா ஆரம்பிச்சு வரும். அடுத்தடுத்த பிசினஸ் டெவலப் ஆகும். உனக்காக நீ 10,000 செலவு பண்ணினா அடுத்த 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வரும். அடுத்து 2 லட்சம் அமௌண்ட் சின்ன செலவு உனக்காக பண்ணி அப்படி பண்ணிட்டு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் படிப்படியா பிசினஸ் ஆகணும். இதுல வரக்கூடிய காசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சில பேர் தப்பு பண்ணுவாங்க. நான் நியூ ஷாப் ஜாயின் பண்றது கடன் வாங்கி பண்ண சார், எங்க அம்மா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துறது, இங்க நம்ம என்ன கூட மாத்தாடுறது, எங்க வீட்டுல மாசம் மாசம் காசு கேட்கறதுக்கு காசு எல்லாம் கொடுத்துறது, இங்க நம்ம மாத்துறது. ஓகே, ஆரம்பத்தோட பணத்துக்கு செலவு பண்ணிட்டேன், உன்னை சேஞ்ச் பண்ணல, அடுத்த போயிட்டு பிளான் கொடுத்து எப்படி உங்களுக்கு அட்மிஷன் வரும்? இதுதான் மாறவே இல்லையே. ஆரம்பத்தை தப்பு பண்ணவே கூடாது. அப்புறம் பைசா இன்னும் மாத்திக்கோ. அதுக்கப்புறம் காசு நிறைய வரும், எடுத்து போய் நல்லா செலவு பண்ணி யாரு வேணான்னு சொன்னா தப்பா பண்ணக்கூடாது. புரியுதா? உனக்காக செலவு பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ரெண்டாவது தான் பிசினஸ் வித் ஃபேமிலிக்காக காசு செலவு பண்ணணும். ஃபேமிலிக்கு எப்படி சார் செலவு பண்ணணும்? எங்க அம்மா சீட்டு காசு கேட்குது, சங்கத்தை காசு கேட்குது, வடிகட்ட காசு கேட்குது, எனக்கு 1 ரூபாய் தராத, நான் சொல்றபடியே மெயின்டைன் பண்ணு. ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் சம்பாதி, உனக்காக செலவு பண்ணிக்கோ. ஒரு வண்டி வாங்கிக்கோ, நல்ல போன் வாங்கிக்கோ, நல்லா லேப்டாப் வாங்கிக்கோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வச்சுக்கோ. ரெண்டாவது ஃபேமிலிக்கு என்ன சார் தேவை அப்படின்னு பாரு. வீட்டுக்கு போ, டிவி இல்லை, சின்ன டிவிலாம் வாங்காது. ஆல்ரெடி கலர் டிவி எப்பவும் தெரிஞ்சு கிட்டவால் பார்ப்போம். இப்போ எங்கள் வீட்டில் பெரிய டிவி 55 இன்ச் வாங்கி பார்த்துக்கிறேன், பின்னாடி உட்காந்து பார்க்குறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற ஒரு டிவி வாங்கி வீட்டில் அழகாக மாட்டு. சின்ன சார்ல நல்லா பெருசா சீரியல் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 12 மணி ஓடுது, ப்ராப்ளமே இல்லை. அடுத்து போ, குளிச்சு கஷ்டமா இருக்கும் உட்காந்துலாம், நீ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிரு, வேலை முடிஞ்சு. சமையலுக்கு போ, கிச்சன் ஐட்டுக்கு தேவை எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் பீரோ மெத்தை இன்னும் என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் மாற்றிட்டோம், ரொம்ப ஈஸி பிசினஸ் பண்றது. வீட்டை மாற்றணும், வீட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது, வீட்டை மாற்றணும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ நீ வீட்டுக்கு லேட்டாக போவேன், 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். பின்ன இதெல்லாம் பண்ணாமல் போனீங்கன்னா கறி வெளியே ஊற்றுவாங்க, எங்கே போய் வராம பாரு, அதை பண்ணுறான் இதை பண்ணாம திட்டுவாங்க. இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டப்போ மரியாதை தருவாங்க. நீ 12 மணிக்கு கிளம்புறதோட வராமனே உள்ள உட்காந்தா சோறு போட்டு வைக்குவாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிவி பார்த்துருப்பாங்க, வேலை புரிஞ்சது. நீ யூடியூப்ல ஜாயின் பண்ணி நிறைய ட்ரெஸ் எடுப்பேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுரு, 3 துணி துவைக்கிட்டு தான் கூடவே அம்மா துணி வச்சுக்கோ. அப்போ என்ன ஆயிடும், வீட்டில் புரிஞ்சது பிரச்சனை கிடையாது. சமையல் ஐடி எல்லாமே வாங்கி போட்டு தேவையான சமையல் நம்ம இருப்பாங்க.
வீடே மாத்திட்டு பின்னாடி சொந்தக்காரன் ஊருக்காரன் தெரிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு டிவி பார்ப்பான், சோஃபா செட் பார்ப்பான், வாஷிங் மிஷின் பார்ப்பான், சமையல் ரூம் எல்லா பொருளும் பார்ப்பான், கட்டில் பார்ப்பான், பீரோ பார்ப்பான். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? என் மகன் வாங்கி போட்டான், என் மகன் வாங்கி போட்டா அப்படின்னு போது என்ன ஆகும்? அடுத்த கேள்வி என்ன வரும்? உன் மகன் என்ன வேலை, உன் மகன் என்ன வேலை செய்யறான்? என் மகனும் வீட்டுக்கு சும்மா தான் இருக்கிறான், உன் மகனை அப்புட்டு கண்டிப்பா என்ன ஆகும்? அவனும் டெவலப் ஆகும், பிசினஸ் உருவாகும். உங்க அம்மாவுக்கு வெளியே போக வரல சேரி, உங்க அப்பா நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நகலாம் வாங்கி போட்டு கல்யாணம் வந்துவிடு. உங்க அம்மா வீட்டுலயே போயிட்டு சேரி எப்படி கேட்கும், நகைப்பாடுன்னு கேட்கும். அப்படிலாம் கேட்கும் போது இதெல்லாம் எப்படி வந்துச்சு? என் மகன் வாங்கி போட்டா, என் மகன் வாங்கி போட்டா என்ன வேலை செய்யறான்? அந்த கேள்வி. இந்த மாதிரி ஏதோ கம்ப்யூட்டர் சென்டர் போறான், ஏதோ மார்க்கெட்டிங் பண்றான், ஏதோ செய்யறான். என் மகன் அனுப்பிச்சு விடுறேன். உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க போய் ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. இதனால ஒரு பிசினஸ் டெவலப் ஆகும். அடுத்து வெளியே ஒரு நல்ல பைக்கு, நல்ல காரு இதெல்லாம் வாங்கிக்கோ, அடுத்த ஈஸியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் எமோஷனல் ட்ரீம். அடுத்து என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உன்னை மாத்திக்கோ, அடுத்து உன் ஃபேமிலியை மாத்து, அப்புறம் பிசினஸ் தேவையான எல்லாம் செஞ்சுக்கோ. நாலாவது தான் எமோஷனல் ட்ரீம். அதுக்கு அடுத்து நல்ல ஒரு இடத்த வாங்க, சூப்பரான பிளான் போடு, இன்ஜினியர் பிளான் போடு. வீடு கட்டுறதுக்கு வீடுனா சும்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டணும், இல்லைன்னா அப்ஸ் இருக்கணும். அதுக்கு பிளான் அதில் கம்பல்சரி. வீட்டுக்குள்ள எல்லா அட்மாஸ்பியரும் உருவாக்கணும். தியேட்டர் இருக்கணும், டைனிங் ஹால் இருக்கணும், தூங்குறதுக்கு பெட்ரூம் தனித்தரும், அந்த உள்ளே தனித்தர பாத்ரூம் இருக்கணும். அந்த பாத்ரூம் உள்ள ஃபெசிலிட்டி பட்ரூம் வைக்கிற பாத்ரூம் தப்பு வைக்கணும், ஷவர் இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கணும், சுடு தண்ணி இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் தனியாக இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் வருவாங்கல்ல சொந்தக்காரங்க, இப்போ நம்ம கூட இருக்கிறோம் ஓன் வீட்டில், அந்த மாதிரி வேணாம். கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி அவங்களுக்கு தனியாக பைக் நிப்பாட்டுறது கேரேஜ், கார் நிப்பாட்டுறது கேரேஜ், அதுக்கப்புறம் தனியாக கேம்ஸ் விளையாட்டு ஒரு ஜிம்மு தனியாக, அதுக்கப்புறமா ஒரு ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணோம்? பயங்கரமாக கட்டி வைக்கணும் வீடு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மலையை எஸ்டேட் வாங்கி போடு, பணக்கார மாதிரி யோசிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிஸ்னஸ் ஷாப்பிங் மால் கட்டு, ஒரு பிளைட் வாங்க, பிடிச்ச மாதிரி ராஜா மாதிரி அடுத்து என்ன வேணுமோ அடுத்த ப்ராப்பர்ட்டி உருவாக்கணும். இது ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் நீ முன்ன மாத்தாமல் ஒன்று கூட நடக்காது. ஃபர்ஸ்ட் கட்டாந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பி உங்க லைஃப்ல எல்லா தேவையும் நிறைவேறும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரீம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஒரு பைக் போனா இந்த மாடல் கம்பெனி, மாடல், கலர், பிரைஸ், ரேட், வைட் எதுக்காக வேணும்ன்றத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உன் டைரியில ட்ரீம் லிஸ்ட் போடு. ஷார்ட் டைம், மிட் டைம், லாங் டைம் தெளிவாக கூட அதோட பிக்சர்ஸ் விட்டு தெளிவாக எழுது. கண்டிப்பாக உங்க கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது வீட்டில் நீ தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி பின்னாடி இதை பார்க்கணும். உங்க வீட்டில் பெட்ரூம்ல நீ படுக்கும் போது நீ தலை தப்ப வைக்கிற காலம் தப்ப வைக்கணும். இந்த பக்கம் ஒரு ஷார்ட் ஒன்று ஒட்டி வைக்கணும். இந்த ஷார்ட்ல நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் ஒட்டி வைக்க. தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டே தூங்கி எனக்கு அதை பார்த்துட்டு கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருவாரு. நீ ட்ரீம் ஷாட் போட்டுட்டாலே கடவுள் கொடுத்து ப்ளே பண்ணிடுவாங்க. தெளிவும் எல்லாமே கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் வீட்டுல டிவிக்கு மேல ஒரு பிக்சர், பாத்ரூம் மேல ஒரு பிக்சர், சைட்ல அங்கங்க வீடு, காரு, பைக்கு, லேண்டு, உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் வீடு சுத்தி ஒட்டி வை. முக்கியமா வால் பேப்பர்ல ஒட்டி வை. ஸ்டிக்கர் டவுன் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து நீ என்ன வாங்க போறன்னு ஒட்டி வச்சு அதை பார்த்துட்டு உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகல. ஃபோக்கஸ் ஒன்லி உங்க ட்ரீம் இருக்கணும். செல் எடுத்து பார்த்த உடனே என்ன பண்ணலாம்? பாருங்க, வீடு பார்த்த உடனே வீடு கட்டணும். அடுத்தது வெற்றி, லாபம், இருந்தாலும் கூடிய ஒரு மோட்டிவேஷன். அடுத்து கடவுள். அடுத்தது பணம் சம்பாதிக்கணும். என்னென்ன தேவையோ அப்படி எடுத்து டெய்லி பார்த்துட்டு மோட்டிவேஷன். வீட்டுக்கு போனால் அங்கே இருக்க போட்டோம் பார்த்துட்டு வெளியேற்றிக்கணும் நம்மளே. அப்போதான் செய்ய முடியுங்க. பிரபஞ்ச விதிப்படி ஒரு நாளைக்கு ஒரு 5-10 முறையாவது நம்ம என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை பார்த்துனே இருந்தா கடவுள் சீக்கிரமா கொடுத்துருவார். நீ ஒரு பொண்ணு பார்த்துனே இருந்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். நீங்க ஒரு பையனை சீக்கிரம் பார்த்து சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அடுத்த 1 வருஷத்துல உள்பக்கம் வந்துருவோம். டூப்ளிகேஷன் நடக்கும். சரி, அதனால உஷாரா இருக்க.
ட்ரீம்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எது மேலேயும் கவனம் செலுத்தாது. ஏன்னா ஒரு 17-23 வயசு வர மனிதன் சும்மா இருக்க மாட்டான், நல்லா ஆட்டம் போடுவான், எல்லாத்தையும் அனுபவிக்குவான். சரியா? உள்ளது ஆர்வம் வேலை செய்யுது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டாப்ல போயிடும். சரியா? ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகே, ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அடுத்த என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வேலை செய்யறதுக்கு தேவையான லிஸ்ட் எடுக்கணும். வேலை செய்யறதுக்கு லிஸ்ட் எடுக்கணும். யாரை சார் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பர்சன்ஸ், பீப்புள், மக்கள். எனக்கு வாய்ப்பு நம்ம எடுத்த பின்னாடி நாம மட்டும் வச்சுக்கணும், காசு வராது. கொடுத்தாதான் காசு வரும். பிசினஸ் உடைய ஃபார்முலா. மளிகை கடைக்காரன் எல்லா விதமான மளிகை சாமானை வாங்கி வச்சு அவனே ஆகியாக்கினா ₹1 காசு வராது. அவன் எடுத்து எடுத்து கேட்டவனுக்கு கொடுத்தீங்க மட்டும்தான் என்ன வரும்? காசு வரும். காசு வரும். நான் எடுத்துக்கிட்டேன், காசு வராது. கொடுத்தாதான் காசு வரும். அப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட லிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். யார் சார் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ், நீனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் தரலாம், நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரெண்ட்ஸ் தரலாம், நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ், டெலிவர்ஸ், டெலிகேட் பர்சன்ஸ், ஸ்டேஜ் கடைசி ஆப்ஷன். சரியா? இதுல உன்னோட ஃப்ரெண்ட் எத்தனை பேர் வராங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ லிஸ்ட் எடுத்துக்கோ. இது மொத்தமும் நீ லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம்? சஜஷன் கொடுத்துக்கலாம். இதுல குறைஞ்சபட்சம் இந்த லிஸ்ட் எவ்வளவு சார் வேணும்? உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட் தான், தெரியாத எதுவுமே எடுத்து சொல்ல. அது எப்போ அப்படின்னா, நீ சின்ன வயசுல அங்கன்வாடி ஸ்கூல் போன பார்த்தா, பால்வாடிக்கு, எல்கேஜி யூகேஜிக்கு, அப்போ இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க. அப்போ வந்து நீ அரைச்சேரி கால் சேரி போட்டு வயசுல இருந்து இப்போ வர இந்த சமுதாயத்துல நீ எத்தனையோ பேரை பார்த்துருக்க, பழகிருக்க, பேசியிருக்கிற, நீ படிச்சிருக்கிற, ஊர் சுத்திருக்கிற, எல்லாமே சொந்தா பார்த்தா எல்லாருமே இருக்கிறான். இன்னைக்கு சராசரியா ஒரு கல்யாணத்துக்கு அடிக்கிற பத்திரிக்கை எவ்வளவு சார் அப்படின்னா, மினிமம் 1000. ஒரு குடும்பத்துக்கு 1000 பேர் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலா 300, 400, 500, 1000 பேர் நமக்கு தெரியும். இந்த லிஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, உன்னுடைய ட்ரீமோடைய மதிப்பு எவ்வளவோ அதுக்கான லிஸ்ட் போட்டுருவோம். ஒரு பேருடைய மதிப்பு ₹1,00,000. ஒரு பேருடைய மதிப்பு ₹1,00,000. நீ 100 பேர் லிஸ்ட் எழுதினாலே உனக்கு ₹1,00,00,000 கட்டிடுச்சு. நீ 200 பேர் லிஸ்ட் எழுதுற அப்படின்னா 2 கோடி. 300 பேர் லிஸ்ட் எழுதுனா 3 கோடி. உனக்கு எவ்வளவு பேர் லிஸ்ட் எடுத்து அவ்வளவு பணம் உனக்கு கேரண்டி. அது எழுதிட்டோம். எழுதலாமா? இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸ் தனியா எழுதணும். அது ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்பர், நேம், அட்ரஸ், செல்போன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த எல்லாத்தையும் நம்ம பிளான் தரணும். இது ஏன் சார் இழந்துருது அப்படின்னா, மறக்காம இருக்கு. மறந்துட்டா பின்னாடி சிக்கலாயிரும். நம்ம இன்னைக்கு ஏழையா இருக்கும், அடுத்த 10 வருஷம் பணக்காரர், 10 வருஷம் பணக்காரர் வீடு காரு பங்களாம் இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு நம்ம கேள்வி கேட்போம், ஏடா நீ மட்டும் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறியே, எனக்கு ஏன் சொல்லல? இத்தனை வருஷம் கூட தான் கொடுக்குறேன், இத்தனை வருஷம் நான் பார்க்கறேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நானும் செஞ்சிருக்கோம்ல, நானும் டெவலப் ஆயிருக்கும். சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. எப்படி சொந்த பந்தத்துக்கு ஏதாவது நெருங்கி சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கை வைக்காம போயிட்டேன்னா கல்யாணத்துக்கு ரெண்டகாலம் ஆயிரும். என்னைக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வாய்ப்புங்க. என்ன சொல்ல வரனா, கண்ட சிக்கிறவன் பலன் எல்லா பிளான கொடுத்துரு. அவன் சேரனா சேரலாம் முக்கியம் இல்லை, லிஸ்ட் போடு. அவனுக்கு ஆப்போசிட் கொடுத்துரு. யாரும் பெண்டிங் வைக்கிறாரு. பெண்டிங் வச்சுன்னா வருங்காலத்தில் பிரச்சனை வரும். வருங்காலத்துல பிரச்சனைகள் வரும். அதுக்கு சமாளிச்சுட்டு ஆகும். அதாவது லிஸ்ட் கரெக்டா போட்டுக்கோ. இதையும் மீறி அடுத்த லிஸ்ட் தான் ஸ்டேஜ். அதை நம்ம அதுக்கப்புறம் லிஸ்ட் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கணும். சரியா? இந்த லிஸ்ட் பண்ணி 3 டாபிக் லிஸ்ட் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். நீ யூடியூப்ல எழுதுற வேலை ஒண்ணே ஒண்ணு, இந்த 3 தான். டவுட் எழுதணும், ட்ரீம் எழுதணும், லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் எழுதணும். இது 3 மட்டும் எழுதிட்டுனா மற்ற கிளாஸ் எல்லாமே பிராக்டிக்கல். நீ எழுதணும்னு அவசியமே இல்லை. இந்த 1 எழுதிட்டா போதும், அடுத்தடுத்து நீ க்ரோத் ஆயிடலாம். இல்லையாமா? இல்லையாமா? இந்த லிஸ்ட் எடுக்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, அடுத்த 2 நாள் முடிச்சிடணும். ட்ரீம் கார்டு வீட்டில் ஓட்டுறது, டேல ஓட்டுறது, லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே 2 நாள் முடிச்சுட்டு 3ஆவது நாள் வேலை ஆரம்பிச்சு என்ன பண்ணோம்?
காசு சம்பாரிச்சு போயிட்டே இருக்கணும். இல்லைம்மா யூத் ஆஃப்ல வேலை செய்யறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் போகணும். அது என்ன சார் அப்படின்னா ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், அவன் ஊர்ல வந்து பலூன் விற்று போறாங்க ஒரு பசங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் ஆரம்பத்துல பலூன் விற்று போனாங்க. பலூன் விற்கிறது இல்லை, பலூன் எந்த பலூன் விற்று போவோம். அது வந்து கேஸ் பலூன், நானே வாங்கியிருக்கிறேன் கேஸ் பலூனு. அது விட்டா மேலே பறந்து போயிடும். அப்போ ஒரு சின்ன பையன் அந்த ஊர்ல ஒரு பலூன் விற்கிற ஒரு பசங்க வந்து அந்த ஊர்ல விற்கிறப்ப ஒரு பலூன் வந்து என்ன பண்றாரு, கேஸை ஊதிட்டு விட்டுறாரு. அது மேலே பறந்து போகுது. ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களை பார்த்துட்டு ஐயோ பலூன் விற்கலாம் தான், நான் போய் பலூன் வாங்கிக்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்ப எல்லா பசங்களும் ஒரு வாரம் கொடுத்து பலூன் வாங்கிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு குட்டி பையன் என்ன பண்றான், அந்த பலூன் கடைக்காரன் பார்த்துட்டு ஏறுறான். அவனுக்கு கடைசி டவுட் வந்துருச்சு. அவன்கிட்ட போய் கேட்கறான், ஐயா வெள்ளை கலர் பலூன் ஊதுனா மேல பறக்குமா? பறக்கும். சிவப்பு கலர் பறக்கும், பச்சை கலர் பறக்கும். ஐயா கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றாரு, பறக்கும். தம்பி, இந்த பலூன் பறக்கிறதுக்கு கலர் முக்கியம்ப்பா, அது உள்ளுக்குள்ளங்கிற கேஸ் தான். இப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். கருப்பாக்கிறோமா, வெள்ளையாக்கிறோமா, சிவப்பாக்கிறோமா முக்கியம் இல்லை, ஐட்டாக்கிறோமா, புல்லாக்கிறோமா முக்கியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற ட்ரீம் தான் உன்னை சக்சஸ் பண்ண வைக்கும். அதனால உன் ட்ரீமை ஸ்டார்ட் வச்சுக்கோ. வாழ்க்கை நினைச்சபடி வாழலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நீங்க வண்டர்ஃபுல்லான ட்ரைனிங் யூடியூப்ல ஜாயின் பண்ணது இப்போ வர பார்த்துக்கிறேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னோக்கி ஓடினே இருக்கிற வரும். நாங்கள் பின்னோக்கி ஓடினே இருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கு நம்ம ஃபார்முலா உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு டைரக்டா ஃபாலோ பண்ண முடியலனாலும் இன்டைரக்டாவது ஃபாலோ பண்ணி நீங்க நாமளும் டெவலப் ஆயிடுறோம். அந்த அளவுக்கு நீங்க ஒரு டிடிசி அப்படின்னு ஒரு பிராண்ட், ஓட்டோ சட்டு பிராண்டு, பீட்டர் இங்கிலாந்து பிராண்டு, அந்த மாதிரி யூடியூப் தமிழ்நாடு டிடிசி பிராண்டு. அந்த பிராண்டோட கேப்டன் சுரேஷ் சார் அவர்களுக்கு நன்றிகள். லிஸ்ட்டை கரெக்டாக போட்டுக்கோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ ஜெயிச்சிருவேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஜெய் விக்ரம்.